வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் அதிகமா வாழக்கூடிய 10 நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10 பிரான்ஸ். பிரான்ஸ் மேற்கு யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் பாரிஸ். இவங்களோட மக்கள் தொகை சுமார் 6,65,00,000. பிரான்ஸ்ல வாழ்ற மக்கள்ல 13.6% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. பிரான்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 7.4%. அதாவது 107 பேர் பிரான்ஸ்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பிரான்ஸ்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,20,000 ரூபாய். பிரான்ஸ்ல ஒட்டுமொத்தமா 68 பில்லியனர்கள் வாழ்றாங்க. பிரான்ஸ்லயே மிகப்பெரிய பணக்காரர் பெர்னால்டு அர்னால்டு. இவரோட நிறுவனமான LVMH இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனமா இருக்கு. மேலும் கிளாத்ஸ், காஸ்மெட்டிக், ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரி, பெர்ஃப்யூம், வைன், ரியல் எஸ்டேட் மற்றும் கலை பொருட்களையும் விற்பனை செய்றாங்க. LVMH நிறுவனத்துக்கு உலகம் முழுவதும் 6,097 கிளை அலுவலகங்கள் இருக்கு. சுமார் 2,13,000 பேர் இந்த நிறுவனத்துல பணியாற்றுறாங்க. பெர்னால்டு அர்னால்டோட நெட்வொர்த் $168 பில்லியன். இந்திய மதிப்புல 14,48,000 கோடி. நம்பர் 9 பிரேசில். பிரேசில் தென் அமெரிக்க கண்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் பிரேசிலியா. இவங்களோட மக்கள் தொகை 21,23,00,000. பிரேசில்ல வாழ்ற மக்கள்ல 3.5% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. பிரேசிலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.4% இருக்கு. அதாவது 106 பேர் பிரேசில்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பிரேசில்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 76,000 ரூபாய். பிரேசில்ல ஒட்டுமொத்தமா 69 பில்லியனர்கள் வாழ்றாங்க. பிரேசில்லையே மிகப்பெரிய பணக்காரர் ஃபேஸ்புக்கோட கோ-ஃபவுண்டரான எட்வர்டோ செவரின். இவரோட ஃபேஸ்புக் நிறுவனம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் உலகம் முழுவதும் உள்ள பொதுமக்களோட தனிப்பட்ட தகவல்களை அமெரிக்க உளவு அமைப்பான CIA கொடுப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள்ல உள்ள அரசாங்கங்களுக்கு எதிராக மக்கள் புரட்சியை ஏற்படுத்த பொய்யான தகவல்களை பரப்புவதாக ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகளுடைய உளவு அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. எட்வர்டோட நெட்வொர்த் $30.7 பில்லியன். இந்திய மதிப்புல 2,63,000 கோடி. நம்பர் 8 இத்தாலி. இத்தாலி தெற்கு யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் ரோம். இவங்களோட மக்கள் தொகை 5,85,00,000. இத்தாலியில வாழ்ற மக்கள்ல 1.7% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. இத்தாலியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.5%. அதாவது 107 பேர் இத்தாலியில வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இத்தாலியில வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,22,000 ரூபாய். இத்தாலியில ஒட்டுமொத்தமா 73 பில்லியனர்கள் வாழ்றாங்க. இத்தாலியிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஜியோலனி ஃபெரேரோ. இவரோட நிறுவனமான ஃபெரோரோ ஸ்பா ஃபுட் உலகத்திலேயே மிகப்பெரிய சாக்லேட் அண்ட் ஸ்வீட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனமா இருக்கு. ஃபெரோரோ ஸ்பா நிறுவனத்தின் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்களோட ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ல மிகவும் ஆபத்தான வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதாகவும் இந்த வேதிப்பொருட்களால் கேன்சர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் பல வழக்குகள் ஃபெரோரோ நிறுவனத்தின் மேல தொடரப்பட்டிருக்கு. ஜியோலனி ஃபெரேரோவோட நெட்வொர்த் $43.8 பில்லியன். இந்திய மதிப்புல 3,76,000 கோடி. நம்பர் 7 சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் பெர்ன். இவங்களோட மக்கள் தொகை சுமார் 89,81,000. சுவிட்சர்லாந்துல வாழ்ற மக்கள்ல 8.2% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. சுவிஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 1.9%. அதாவது 102 பேர் சுவிஸ்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க.
சுவிட்சர்லாந்துல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 6,42,000 ரூபாய். சுவிட்சர்லாந்துல ஒட்டுமொத்தமா 110 பில்லியனர்கள் வாழ்றாங்க. சுவிட்சர்லாந்துலயே மிகப்பெரிய பணக்காரர் ஜியான் லூகி அப்பாண்டோ. இவரோட நிறுவனமான மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டெய்னர் ஷிப்பிங் கம்பெனியா இருக்காங்க. இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் 155 நாடுகள்ல பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. உலகத்தோட 20% ஷிப்மெண்ட் மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனியால தான் மேற்கொள்ளப்படுது. ஜியான் லூகியோட நெட்வொர்த் $35 பில்லியன், இந்திய மதிப்புல 3 லட்சம் கோடி. நம்பர் 6, ரஷ்யா. ரஷ்யா யூரோப் மற்றும் ஆசியா என 2 கண்டங்கள்லயுமே அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய நாடு. இந்நாட்டோட தலைநகரம் மாஸ்கோ. இவங்களோட மக்கள் தொகை 14,39,00,000. ரஷ்யாவில் வாழ்ற மக்கள்ல 6.6% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. ரஷ்யாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2.4%. அதாவது 100ல் 2 பேர் ரஷ்யாவில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ரஷ்யாவில் வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 60,000 ரூபாய். ரஷ்யாவில் ஒட்டுமொத்தமா 120 பில்லியனர்கள் வாழ்றாங்க. ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருப்பது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் தான். இவரோட சொத்து மதிப்பு மினிமம் 300 பில்லியன்ல இருந்து மேக்சிமம் $500 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மிகப்பெரிய ஆடம்பர விரும்பியான புட்டினிடம் 25 மிகப்பெரிய மாளிகைகள், 20 லக்ஸுரி யாட்ஸ், 700க்கும் அதிகமான விலையுயர்ந்த கார்கள், 58 ஏர்கிராப்ட்ஸும் இருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லியனர்கள் கூட விளாடிமிர் புட்டினோட பினாமிகளாக தான் இருக்காங்க. நம்பர் 5, ஜெர்மனி. ஜெர்மனி யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் பெர்லின். ஜெர்மனோட மக்கள் தொகை சுமார் 8,45,00,000. ஜெர்மன்ல வாழ்ற மக்கள்ல 14% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. இந்த மக்கள் பெரும்பாலும் ஜெர்மனுக்கு வந்த வெளிநாட்டு குடியேறிகளா இருக்காங்க. ஜெர்மனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.3%. அதாவது 100ல் 3 பேர் ஜெர்மன்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஜெர்மன்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 4 லட்சம் ரூபாய். ஜெர்மன்ல ஒட்டுமொத்தமா 140 பில்லியனர்கள் வாழ்றாங்க. ஜெர்மன்லேயே மிகப்பெரிய பணக்காரர் கிளாஸ் மைக்கேல் கூனே. இவரோட நிறுவனமான குக்னே நாகல் 100 நாடுகள்ல உற்பத்தி பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. கடல், விமானம், சாலை வழியா சப்ளை செயினை மேனேஜ் பண்றதுல உலகின் மிகப்பெரிய நிறுவனமா இருக்காங்க. மேலும் கிளாஸ் மைக்கேல் கூனே இன்சூரன்ஸ், இ-காமர்ஸ் போன்ற துறைகள்லையும் முதலீடு செஞ்சிருக்காரு. ஜெர்மனோட உள்நாட்டு அரசியல்ல கிளாஸ் மைக்கேல் கூனே மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்திட்டு வராரு. இவரோட நெட்வொர்த் $36.2 பில்லியன், இந்திய மதிப்புல 3,87,000 கோடி. நம்பர் 4, பிரிட்டன். பிரிட்டன் வடமேற்கு யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் லண்டன். இவங்களோட மக்கள் தொகை சுமார் 6,85,00,000. பிரிட்டன்ல வாழ்ற மக்கள்ல 22% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. இந்த மக்கள் பெரும்பாலும் மத்திய கிழக்கிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் குடியேறி சென்றவர்களா இருக்காங்க. பிரிட்டனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.3%. அதாவது 100ல் 4 பேர் பிரிட்டன்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பிரிட்டன்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,85,000 ரூபாய். பிரிட்டன்ல ஒட்டுமொத்தமா 165 பில்லியனர்கள் வாழ்றாங்க. பிரிட்டன்லயே மிகப்பெரிய பணக்காரராக இருப்பது இந்திய வம்சாவளியான கோபி ஹிந்துஜா. ஹிந்துஜா குரூப் பிரிட்டன்ல ரியல் எஸ்டேட், எனர்ஜி, பேங்கிங், ஃபைனான்சியல் சர்வீஸ், ஹெல்த் கேர், டெலிகாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. ஹிந்துஜா குரூப் பிரிட்டன்ல 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறாங்க. கோபி ஹிந்துஜாவோட நெட்வொர்க் 37.2 பில்லியன் பவுண்ட்ஸ். இந்திய மதிப்புல 3,98,000 கோடி. நம்பர் 2, இந்தியா. இந்தியா தெற்காசியால அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் டெல்லி. இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் 146 கோடிக்கும் அதிகம். இந்தியாவில் வாழ்ற மக்கள்ல 31 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க.
இந்த உலகத்திலேயே அதிக ஏழை மக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா தான். இந்தியாவில் 28% மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிப்படைஞ்சிருக்காங்க. மேலும் 11% மக்கள் சொந்தமா வீடுகள் இல்லாம இருக்காங்க. இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.4%. அதாவது 106 பேர் இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இந்தியாவில் வாழ்ற நடுத்தர வர்க்க மக்களோட சராசரி மாத வருமானம் 32,000ஆகவும் அடித்தட்டு மக்களோட சராசரி மாத வருமானம் 7,000 ரூபாய்க்கும் கீழேயும் இருக்கு. இந்தியாவோட ஒட்டுமொத்த செல்வ வளத்துல 85% வெறும் 10% பணக்காரர்கள் வசமே உள்ளது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமா 334 பில்லியனர்கள் வாழ்றாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி. அம்பானி இந்தியாவோட சினிமா, மீடியா, ரீட்டைல், டெலிகம்யூனிகேஷன், பெட்ரோகெமிக்கல், நேச்சுரல் கேஸ், ஆயில் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்திட்டு வராரு. காங்கிரஸ், பிஜேபி இந்த 2 கட்சியிலையுமே அம்பானி குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கு. முகேஷ் அம்பானியோட நெட்வொர்க் $94 பில்லியன். இந்திய மதிப்புல 8,05,800 கோடி. நம்பர் 2, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா நார்தன் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் வாஷிங்டன் டிசி. இவங்களோட மக்கள் தொகை சுமார் 33 கோடியே 50 லட்சம். அமெரிக்காவில் வாழ்ற மக்கள்ல 11.5% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. இந்த மக்கள் பெரும்பாலும் அமெரிக்க பூர்வகுடி செவ்விந்தியர்களாகவும் ஆப்பிரிக்க கருப்பினத்தவர்களாகவும் மேலும் வெளிநாடுகளிலிருந்து பிழைப்பு தேடி வரும் மக்களே அமெரிக்காவில் அதிகமா வறுமையில வாழ்றாங்க. அமெரிக்காவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.1%. அதாவது 104 பேர் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அமெரிக்காவில் வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 4,28,000 ரூபாய். அமெரிக்காவில் ஒட்டுமொத்தமா 813 பில்லியனர்கள் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு 488 லட்சம் கோடியா இருக்கு. அமெரிக்க அளவுலையும் உலக அளவுலையும் எலான் மஸ்க் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. இவரோட டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், போரிங், நியூரோலிங்க், XAI போன்ற நிறுவனங்கள் மனித இனத்தோட தொழில்நுட்ப வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கு. எலான் மஸ்க் அவர்களுடைய எக்ஸ் ட்விட்டர் சமூக வலைதளம் கருத்து சுதந்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது. கொரோனா காலகட்டங்கள்ல தடுப்பூசிக்கு எதிராகவும் அமெரிக்காவையும் யூரோப்பையும் மறைமுகமாக கட்டுப்படுத்திட்டு வரும் டீப் ஸ்டேட்டிற்கு எதிராகவும் எலான் மஸ்க் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. மேலும் டீப் ஸ்டேட்டிற்கு எதிராக அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பெரிய அளவுல உதவிகளையும் செஞ்சிருக்காரு. எலான் மஸ்கோட நெட்வொர்க் $421 பில்லியன். இந்திய மதிப்புல 36 லட்சம் கோடி. நம்மளோட அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் அதிகமா வாழக்கூடிய நாடு சீனா. சீனா கிழக்காசியால் அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாட்டோட தலைநகரம் பெய்ஜிங். இவங்களோட மக்கள் தொகை சுமார் 141 கோடி. சீனாவில் வாழ்ற மக்கள்ல 0.04% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. சீனா கடந்த 47 ஆண்டுகள்ல 80 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்காங்க. சீனாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.1%. அதாவது 105 பேர் சீனாவில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. சீனாவில் வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 2,56,000 ரூபாய். சீனாவில் ஒட்டுமொத்தமா 910 பில்லியனர்கள் வாழ்றாங்க. சீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஜான் சாங்ஷன். ஸ்கூல் டிராப் அவுட் ஆன இவரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்காரு. 1996ஆம் ஆண்டு இவர் தொடங்கிய மோன்ஃபு ஸ்பிரிங் என்ற குடிநீர் குளிர்பானங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் தற்போது பார்மாசூட்டிக்கல், காஃபி, டீ ப்ராடக்ட்ஸை பெரிய அளவுல உற்பத்தி செய்துட்டு வராங்க. ஜான் சாங்ஷனோட நெட்வொர்க் $54 பில்லியன். இந்திய மதிப்புல 4,62,000 கோடி.